எனக்கு குடும்பத்தோட பெருசா இருக்க பிடிக்கல, அவங்க பண்ண துரோகம் தான் எனக்கு தெரியுது, நான் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி போறேன் அப்படின்னு ஒரு அமைப்பு. வேலையே செய்யல அப்படின்றவங்க இப்ப வேலைக்கு போகணும்னு ஆரம்பிப்பாங்க. நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, ஆனா இந்த வேலை எனக்கு பிடிக்கல, குடும்பத்தினோட சூழ்நிலைக்காக இந்த வேலை போயிட்டு இருந்தேன். 9 to 5 ஜாப் எனக்கு பிடிக்கல, நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தாராளமா பண்ணலாம். என்னோட கனவு நான் ஒரு பெரிய டான்ஸ் ஆகணுன்றது. எனக்கு சூப்பரா டான்ஸ் தெரியும், எனக்கு சூப்பரா பாடுவேன், சூப்பரா வயலின் வாசிப்பேன், வீணை வாசிப்பேன். ஆக அவங்களோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய காலகட்டம். சில பல ப்ரெஷர்ஸ் இருக்கும், கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நிறைவாக்கிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். இது ஒரு பெரிய பிளஸ். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. இது ஒரு பெரிய பிளஸ். என்ன நானே வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிறேன். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன நானே பதப்படுத்திக்கிறேன், என்ன நானே பக்குவப்படுத்திக்கிறேன். என்னோட அவுட்லுக்கை மாத்தணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிக்கிறேன். என்ன நான் எப்படி பாக்கணும்னு ஆசைப்படுறேனோ, கண்ணாடி முன்னாடி என்னை இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன். மனதளவுலையும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிக்கலி மென்டலி ரெண்டுமே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு பாவத்துல உட்காரும் போது பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு.